Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th standard unit wise paragraph தான் பார்க்க போறோம். இப்போ prose எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 questions கேட்பாங்க. அதுல 2 questions நீங்க அட்டெண்ட் பண்ணனும். Each question carry 5 marks, டோட்டலா 10 marks உங்களுக்கு கிடைக்கும். Question number பாத்தீங்கன்னா 29 ல இருந்து 32 வரைக்கும் அந்த questions கேட்பாங்க. Poem பாத்தீங்கன்னா 2 questions கேட்பாங்க. நீங்க ஒரு question அட்டெண்ட் பண்ணா போதும். அது என்ன question numberல கேட்பாங்கன்னா 33 ல இருந்து 34 வரைக்கும் கேட்பாங்க. இதில் each question carry 5 marks. ஒரு question attend பண்ணா போதும். Supplementary பார்த்தீங்கன்னா 8 mark question, 2 question கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஒரு question attend பண்ணா போதும். 46 ARB அது வந்து பார்த்தீங்கன்னா 8 marks. டோட்டலாக 23 marks poem, prose. சப்ளிமெண்ட்ரிலேருந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 23 மார்க்ஸ் வருது. பேராகிராஃப் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணாலே எவ்வளோ மார்க் வருதுன்னா 23 மார்க்ஸ் வருது. ப்ரோஸில் வந்து 10 மார்க்கு, போயமில் 5 மார்க்கு, சப்ளிமெண்ட்ரியில் 8 மார்க்கு, டோட்டலாக 23 மார்க்ஸ் வருது. ஸோ இதில் எல்லாமே கொடுத்துருக்கோம், யூனிட் வைஸ் இருக்குது. ஸோ இதே போல் நீங்கள் டாபிக் கொடுத்துட்டு கிளியராக நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடைச்சிரும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிஎஃப் வேணுன்றவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறோம், நீங்கள் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மாரல் கொடுக்க மறந்துடாதீங்க. இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு கன்க்ளூஷன் கொடுத்துட்டு உள்ள டைட்டில்ஸ் கொடுத்துட்டு கிளியராக எழுதுங்க. ப்ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைட்டில் இருக்கணும், போயட் டைட்டில் இருக்கணும், போயட்டோட நேம் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீம் இருக்கணும். இப்போ போயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போயம் நேம், போயட் நேம், தீம் இருக்கணும். சப்ளிமெண்ட்ரியில் கண்டிப்பாக மாரல் இருக்கணும். அதே போல் ஆத்தர் நேம் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.